அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கருணையே உருவான காரூண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் இன்றைக்கு ஒரு ரகசியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். எனவே வீட்டிற்குள் யாரையும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாசலில் நிற்க வைத்து யாரையும் உள்ளே விடாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் திசை திருப்பி விடுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் திருநபியினுடைய திருப்பேரர் ஷஹீதே கர்பலா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன குழந்தையாக இருந்ததால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பூந்து விளையாட்டுத்தனமாக வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மடியின் மீது குதித்து குதித்து விளையாண்டு அவர்களுடைய முபாரக்கான மடியிலே அமர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, நான் சொல்ல வந்த விஷயமே இவர்களை குறித்துதான். அத்துஹிப்புஹு, இந்த குழந்தையை நீங்கள் நேசிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதிஹி ஹாதா ஸம்ரத்து ஃபுஆதி, என் பேர குழந்தையை நான் நேசிக்காமல் வேறு யார் நேசிப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நபியே நாயகமே, இந்த உங்களுடைய திருப்பேரர் ஷஹீதே கர்பலாவாக ஆகுவார். கர்பலாவுடைய மைதானத்தை சுட்டிக்காட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், நபியே நாயகமே, இந்த மைதானம், இந்த பாலைவனம் இப்பொழுது பசுமையாக தான் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய திருப்பேரர் ஒரு நாள் கொல்லப்படுவார்கள், கொடூரமாக கொல்லப்படுவார்கள். இன்ன உம்மத்தக சகத்தகத்துலுஹு, உங்களுடைய உம்மத்தினர்களே உங்களுடைய திருப்பேரரை கொல்லுவார்கள், துரோகம் செய்வார்கள். அந்த நேரத்தில் இந்த மண் அனைத்தும் சிகப்பு நிறமாக ஆகிவிடும் என்பதாக சொல்லிவிட்டு அந்த சிவப்பு மண்ணை எடுத்து பெருமானாரினுடைய முபாரக்கான கையிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அந்த மண்ணை பார்த்து கொண்டே ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வழியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, எல்லா நிறைய சஹாபாக்கள் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே வருகிறார்கள். தாங்க முடியவில்லை சஹாபாக்களால். கேட்கிறார்கள், மா யப்கீக யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற விஷயத்தை கேட்டு நான் அழுகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஃபாத்திமா அம்மா அவர்களை சந்திக்க செல்லுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலேயும் விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய தாயாரிடத்திலே ஃபாத்திமா அம்மா அவர்கள் விஷயத்தை கேட்டதும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், கடுமையாக அழுகிறார்கள். அப்பொழுது ஃபாத்திமா அம்மா கேட்ட வார்த்தை, நபியே நாயகமே, நீங்கள் தான் நபியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு தான் ஒரு பிரதானமான ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது அல்லவா, அந்த துஆவை பயன்படுத்தி என்னுடைய மகனை, உங்களுடைய திருப்பேரரை நீங்கள் காப்பாற்றலாம் அல்லவா என்று கேட்டதற்கு அவ்வளவு பாசம் வைத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருப்பேரரை உலகத்தில் யாராக இருந்தாலும் பேர குழந்தைகளை தான் காப்பாற்றி இருப்போம், நமக்கு நெருக்கமானவர்களை தான் காப்பாற்றி இருப்போம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அம்மா ஃபாத்திமா, இல்லை, என்னுடைய பேர குழந்தை தான். ஆனால் நாளை மறுமையிலே யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுது பியதி என்று என்னுடைய உம்மத்தினர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாமல் என்னுடைய துஆவை எதிர்பார்த்து, என்னுடைய ஷஃபாஅத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்காக நான் ஷஃபாஅத் செய்து என்னுடைய ரப்புடைய தர்பாரிலே அவர்களுக்காக நான் துஆ செய்து ஷஃபாஅத் செய்தால் மட்டுமே அவர்களை அனைவரையும் நான் சொர்க்கத்திற்கு நுழைக்க முடியும். என்னுடைய உம்மத்தினர்களில் யாரையும் நான் நரகத்திற்கு தள்ளிவிட மாட்டேன். எனவே அவர்களுக்காக நான் அந்த துஆவை வைத்திருக்கிறேன் அம்மா. எனவே அந்த துஆவை நான் என்னுடைய திருப்பேரராக இருந்தாலும் பயன்படுத்த மாட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் ஷஃபாஅத் செய்யக்கூடிய விஷயத்திலே, இந்த உம்மத்தினர்களின் மீது பாசம் கொள்ளக்கூடிய விஷயத்திலே நற்குணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள்.